உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்த நாள். அவருடைய உயிர் மூச்சு, அவருடைய சுவாசம், அவருடைய இதய துடிப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரணங்களை கேட்டு கேட்டு அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு சலிப்பே வந்துவிட்ட ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் என்னையும் உங்களையும் அதிகமாக அவர் நேசிக்கிறார் என்பதற்கு சாட்சி நானும் நீங்களும் இன்று உயிரோடு இருக்கின்றோம். இது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உண்டு பண்ணி கொடுத்த நாள். அந்த நன்றி உணர்வு எப்பொழுதும் எனக்கும் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுந்தவுடன் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து எது இருந்ததோ எது இல்லையோ இந்த பொல்லாங்கான உலகத்திலே கர்த்தாவே ஒரு நாளை எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரும் இதை என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றார். ஆமென். இன்றைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோமாக. சங்கீதம் 1 வார்த்தை 5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. இந்த வசனத்தை யாரும் பேசியவுடன் அல்லது நாங்கள் வாசித்தவுடன் அல்லாவது யாரும் எங்களுக்கு இது சம்பந்தமாக பேசும் பொழுது எங்களுடைய மனதுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு விடயத்தை எண்ணுவோம். அப்படி என்றால், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு பொருத்தமில்லை, இது என்னோடு பேசவில்லை, இது வேறு யாருக்கோ இந்த வார்த்தை பேசுகின்றது என்று பலர் எண்ணிவிடுகின்றோம். இதை மறுக்க முடியாது. நியாய தீர்ப்பு என்றொரு வார்த்தை வந்தவுடனே எல்லோரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் வேதம் படிப்பவர்கள், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் ஊழியம் செய்பவர்கள், நாங்கள் ஆராதனைகளுக்கு செல்பவர்கள் ஆனபடியால் இது எனக்கு இல்லை. இந்த வார்த்தை யாரையோ குறித்து பேசப்படுகின்றது, அல்லது இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பேசப்படுகின்றது என்ற ஒரு எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடும். ஆனால் இந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை நான் இந்த வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்புக்கு என்று காத்திருக்கின்றார்கள் என்று
இந்த வேதத்தை தியானம் பண்ணும் பொழுது என்னோடு இந்த வார்த்தை பேசியது. அப்படி என்றால், நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும் இயேசு இவர்களையும் பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், போஷிக்கின்றார், வழி நடத்துகின்றார். நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் இவர்களையும் தேவன் பாதுகாக்கின்றார், போஷிக்கின்றார், பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார் மற்றும் இதர தேவைகளையும் சந்திக்கின்றார் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் இவர்களையும் தேவன் பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வார்த்தையிலே, ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார். அப்படி என்றால் துன்மார்க்கரும் இந்த பட்டியலுக்குள்ளே வருகின்றார்கள் என்பதை வெளிப்படையாக இந்த வசனம் கோடிட்டு காட்டுகின்றது. அன்பின் சகோதர சகோதரிகளே, வடிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 1 வார்த்தை 5 துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு நாளிலே அழிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் வேதத்திலே படித்திருக்கின்றோம். ஆனால் 2 பேதுரு அதிகாரம் 3 வார்த்தை 9 நாங்கள் தியானம் பண்ணி பார்த்தால், ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதிலே தேவன் கருத்தாய் கவனமாய் அவர் இருந்து நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். அப்படி என்றால் துன்மார்க்கராய் என்று இருப்பவர்களும் இரட்சிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்களும் என்னையும் உங்களையும் போல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய குடும்பங்களாக மாறுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பொறுத்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் பொறுமையாய் இருக்கிறது என்று பேசவில்லை வேதம். மாறாக நீடிய பொறுமையாய் இருக்கின்றார். பொறுமைக்கு மேல் பொறுமையாக அவர் இருக்கின்றார். அப்படி என்றால் தேவன் துன்மார்க்கர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை அவர் மாற்றி அமைத்து அவர்களையும் என்னையும் உங்களையும் போல அவர் வாழ வைக்க ஆசைப்படுகின்றார். அதற்காகவே 2 பேதுரு 3 வார்த்தை 9 அவர் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு என்றொரு வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது, பேசும் பொழுது, கேட்கும் பொழுது உடனே எங்கட உள்ளத்திலே நாங்கள் எண்ணிவிடுவது இது எனக்கு அல்ல. ஏனெனில் நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுவிட்டேன், இந்த வார்த்தை எனக்கில்லை என்று நாங்கள் எங்களுடைய
உள்ளங்களிலே எண்ணுவதும் உண்டு. ஆனால் இந்த வேதத்தின்படி அவர் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார். ஏனெனில் நானும் நீங்களும் ஒரு காலத்திலே துன்மார்க்கர் போல வாழ்ந்தோம். துன்மார்க்கரை விட படுகேவலமாக நாங்கள் வாழ்ந்தோம். மிக கொடும் பாவிகளாக நாங்கள் வாழ்ந்தோம். துன்மார்க்கரின் பட்டியலிலே நாங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கின்றோம். நாங்கள் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம். ஆனால் துன்மார்க்கரின் பட்டியலில் இருந்து இயேசு தன்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னையும் உங்களையும் மீட்டுக் கொண்டார் அல்லவோ? அதற்கு நானும் நீங்களும் சாட்சிகள் அல்லவோ? அப்படி என்றால் எங்களைப் போல துன்மார்க்கம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்றவர்களையும் இயேசு ரட்சிக்க விரும்புகிறார், பாதுகாக்க விரும்புகிறார். அதற்காகவே 2 பேதுரு அதிகாரம் 3 வார்த்தை 9 படி அவர் நீடிய பொறுமையாய் அவர் இருக்கிறார். எப்படி என்னையும் உங்களையும் துன்மார்க்கரின் பட்டியலில் இருந்து எடுப்பதற்கு அவர் நீடிய பொறுமையாய் இருந்தாரோ, அதே போல ஒருவரும் கெட்டுவிடக்கூடாது, ஒருவரும் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார். நாங்கள் நியாய தீர்ப்பு என்றவுடன் நாங்கள் எண்ணிவிடக்கூடாது, இவர்கள் பாவிகள், துரோகிகள், இயேசுவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை, இவர்கள் கொடிய பாவிகள் என்று நானும் நீங்களும் எண்ணிவிடக் கூடாது. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவன் நீடிய பொறுமையாய் அவர் இருக்கின்றார். அப்படி என்றால் நானும் நீங்களும் நீடிய பொறுமையாய் இருந்து துன்மார்க்கர்களுக்கு, பாவிகளுக்கு, இதுவரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாங்களும் தேவனை போல நீடிய பொறுமையாய் இருப்பதற்கு எங்களுக்கு வல்லமை இல்லாட்டியும் அதைவிட கொஞ்சம் குறைந்த பொறுமையில் இருந்து மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, பாடுகளை பற்றி, மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, மீண்டும் வர இருக்கிறதை பற்றி, அவருடைய வல்லமைகளை பற்றி, அதிசயங்களை பற்றி, அற்புதங்களை பற்றி நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3 தடவை சொல்லுவோம். சொல்லிய பின்பு நாங்கள் எங்களுக்குள்ளே எண்ணுவோம், இவன் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசுவிடம் செத்தான். இயேசுவின் வருகையின் போது இவன் மாண்டான். இயேசு இவனை அக்கினி கடலிலே தூக்கி போடுவார். எத்தனை முறை சொல்லியும் இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி விடுகிறோம். நாங்கள் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு வழங்கி விடுகிறோம். 1 தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3 தடவை சொல்லுவோம், 4 தடவை சொல்லுவோம், 5வது தடவை சொல்லுவோம். இவர்கள் சரிவர மாட்டார்கள், இவர்கள் சாத்தான் கூட்டங்கள், இவர்கள் பாவிகளின் கூட்டங்கள், இவர்கள் துன்மார்க்களின் கூட்டங்கள் என்று ஒதுக்கி விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒதுக்கி விடப்பட்ட அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எனக்கும் உங்களுக்கும் நீடிய பொறுமை இல்லை. உடனே நாங்கள் அவர்களுக்கு பட்டம் போட்டு விடுகிறோம். நீ பாவி, நீ துரோகி, உனக்கு எத்தனை முறை இயேசுவை பற்றி சொன்னாலும் நீ விளங்கிக் கொள்ள மாட்டாய் என்று சொல்லி நாங்கள் அவர்களை நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் கொஞ்சம் பேரை.
ஆனால் நானும் நீங்களும் ஒதுக்கினவர்களை, ஒடுக்கினவர்களை, வெறுத்தவர்களை, தூக்கி எறிந்தவர்களை இயேசு நீடிய பொறுமையாயிருந்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கின்றார் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை சோதித்து நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நியாய தீர்ப்பு நாளுக்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா? ஆவிக்குரிய வேஷம் தரித்து நான் துன்மார்க்கருக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழுகின்றேன்? எனக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைகள் இருக்கின்றன என்பதை நீ சோதித்து பார். உன்னை நீ பரிசோதனை செய்து பார். நான் நியாய தீர்ப்பு நாளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா, அல்லது இறுதி நாளிலே தேவன் என்னை தூக்கி அக்கினி கடலிலே போடுவாரா என்பதை நீ ஆராய்ந்து பார். உன்னை நீ சோதித்து பார். மற்றவர்களை நீ நியாய தீர்ப்பு நாளுக்கு நீ ஒதுக்கி வைக்காதே. என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை என்பது எனக்கே தெரியும். என்னிடம் ஆவிக்குரிய கனிகள் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கைகள் என்னிடத்தில் இல்லை என்பது எனக்கு தெரியும். அப்படி இருக்க நீ அடுத்தவனை பார்த்து, மற்றவனை பார்த்து, நீ துன்மார்க்கன், நீ பாவி, நீ துரோகி, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத துரோகி, நீ இயேசுவை காட்டி கொடுத்த துரோகி, நீ இயேசுவை மறுதலித்த துரோகி என்று எப்படி மற்றவர்களை பார்த்து நானும் நீங்களும் சொல்ல முடியும்? அன்பின் சகோதர சகோதரிகள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணலாம், நான் பாடலாம், ஊழியம் செய்யலாம், ஏழைகளுக்கு உதவலாம். ஆனால் என்னிடம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ப வாழ்க்கை இருக்கின்றதா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஆராய்ந்து பார்த்து சரியாக அது இருந்தால் எனக்கு நீடிய பொறுமை வரும். மற்றவனையும் இயேசுவிடத்திலே நான் அழைத்து செல்ல வேண்டும், அவனுக்கும் இயேசுவை காட்ட வேண்டும் என்று எனக்கும் நீடிய பொறுமை வரும். நானும் அவனுக்கு 4 புத்தியை சொல்லலாம், 4 ஆலோசனையை சொல்லலாம். ஆனால் என்னிடம் ஆவிக்குரிய வாழ்க்கையை இல்லை, அது தொலைந்து விட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னிடம் இருப்பது போல நான் வேடம் அணிந்திருக்கின்றேன். அப்படி இருக்க மற்றவனுக்கு எப்படி புத்தி சொல்லுவதற்கு உனக்கு மனச்சாட்சி இடம் கொடுத்தது? வேதம் சொல்லுகிறது, குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் இடங்களே விழுந்து விடுவார். அப்படி என்றால் நீ அவனுக்கு புத்தி சொல்லுவியாக இருந்தால் நீயும் கிடங்கள விழுவாய். மாறாக அவனையும் கொண்டு போய் கிடங்கிலே விழுத்துவதற்குரிய சூழ்நிலையை நீ உனக்கும் உருவாக்கி கொள்கின்றாய், அடுத்தவனுக்கும் உருவாக்கி கொடுக்கின்றாய் என்பதை மறந்துவிட கூடாது.
சங்கீதம் 1:5 நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார், பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார், வழி நடத்துகிறார். அவர்களும் ஒரு நாள் என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நீடிய பொறுமையாக அவர் இருக்கின்றார். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் வாழ்ந்தோம். அப்படி இருந்தும் தேவன் நம்மை அவர் தேர்ந்தெடுத்தார் அல்லவோ. எங்களை பராமரிக்கிறார் அல்லவோ, எங்களை பாதுகாக்கிறார், எங்களோடு உறவாடுகிறார் அல்லவோ, எங்களை அவர் நேசிக்கின்றார் அல்லவோ. இவைகளை நாங்கள் மறந்துவிட்டு அடுத்தவர்களை நாங்கள் துன்மார்க்கர்கள், நீ இயேசுவின் இறுதி வருகையின் போது நீ செத்தாய், உன்னுடைய ஆட்டம் முடிந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் தீர்ப்பு வழங்குவது தவறு. அது பிழை, வேதத்துக்கு முரணானது. பாவிகளாகவும் அலங்கோலமான வாழ்க்கைகளும் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை இயேசு ஒரு நாள் தொட்டார், ஒரு நாள் பேசினார். எங்களை துன்மார்க்கரின் பட்டியலிலே இருந்து, பாவிகளின் பட்டியலிலே இருந்து, துரோகிகளின் பட்டியலிலே இருந்து டபக்கண்டு தூக்கிவிட்டார். அதே போல அவர்களையும் ஒரு நாள் தேவன் என்னையும் உங்களையும் தூக்கியது போல, துன்மார்க்கரின் பட்டியலிலே இருந்து தூக்கினது போல அவர்களையும் அவர்களது துன்மார்க்கரின் பட்டியலிலே இருந்து ஒரு நாள் தூக்குவார். அதற்காக 2 பேதுரு அதிகாரம் 3:9 அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். துன்மார்க்கருக்காக தேவன் நீடிய பொறுமையாய் இருக்கும் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும் நீ நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்று எப்படி என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியும்? அவர் நீடிய பொறுமையாக இருந்து காத்து கொண்டு அவர் இருக்கிறார். இடையிலே நாங்கள் சொல்லுகிறோம் நீ சரிப்பட்டு வரமாட்டாய் என்று எப்படி என்னாலும் உங்களாலும் இவைகளை சொல்ல முடியும்? அன்பின் சகோதரர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கின்றதா? உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழுகின்ற ஆசை இருக்கின்றதா? வேறு சில இச்சைகள் இருக்கின்றதா? சோதித்து பார் உன்னை. அப்படி இருந்தால் உனக்கே நீ தீர்ப்பு சொல்லு. நான் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன் அல்லது உட்பட்டவள் என்று உனக்கே நீ தீர்ப்பு வழங்கு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பரிசோதனை செய்து ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகின்ற ஆசையும் வேறு சில இச்சைகளும் உன்னிடத்திலே இருந்தால் உனக்கு நீயே தீர்ப்பு வழங்கிக் கொள். நான் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன், நான் துன்மார்க்கரின் பட்டியலிலே நான் இருக்கிறேன். மற்றவனுக்கு தீர்ப்பு நீ வழங்காதே, இவன் துன்மார்க்கரின் பட்டியலிலே இருக்கின்றான். ஏனெனில் இயேசு அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக நீடிய பொறுமையாயிருந்து அவர் காத்து கொண்டு அவர் இருக்கின்றார். நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் துன்மார்க்கராக இருந்தாலும் சரி, பாவிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, அவர் அவர்களை நேசிக்கின்றார்.
பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நியாய தீர்ப்பு என்ற ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அது எனக்கல்ல, அது வேறு யாருக்கு, அது என் குடும்பத்துக்கு அல்ல, அது என் ஊழியத்துக்கு அல்ல, அது வேறு யாருக்கோ பேசுகிறார். அவர்களையும் தேவன் பாதுகாக்கின்றார், அவர்களையும் வழி நடத்துகின்றார் என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உன்னால் ஒருவனை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாற்ற முடியவில்லை என்றால் நீ அவனை இயேசுவினிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீ விலகிவிடு. உன்னால் எப்படி சொல்ல முடியும்? இவனுக்கு இயேசுவை பற்றி நான் பேசினேன், இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவன் சாத்தான், பிசாசு, இவன் துன்மார்க்கன், இவன் நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இயேசு சொல்லாத ஒன்றை உன்னால் என்னால் எப்படி சொல்ல முடியும்? அன்பின் சகோதர சகோதரிகளே, அவருடைய காரியத்தை நீ என் கையிலே எடுக்கின்றாய். அவர் நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நீ இடையிலே ஏன் செய்ய பார்க்கிறாய்? அந்த அதிகாரம் அவரிடம் இருக்கின்றது. அந்த அதிகாரம் உனக்கு எப்பொழுதும் வழங்கப்பட மாட்டாது. இறுதி நாளிலே நியாய தீர்ப்பு வேளையிலே அவர் அந்த காரியத்தை பேசுவார், அவர் அந்த காரியத்தை செய்வார். அதற்கு இடையிலே நீ எப்படி மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கி அவர்களை துன்மார்க்களின் பட்டியலிலே போட உன்னால் எப்படி முடியும்? அவருடைய காரியத்தை அவர் பார்ப்பார். அவருடைய கரங்களிலே இருக்கின்ற அதிகாரத்தை நீயும் பறிக்க முடியாது, நானும் பறிக்க முடியாது, எவராலும் பறித்துவிட முடியாது. அவர் அதிகாரத்தின் தேவன், அதிகாரங்களுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய நாள் வரும் பொழுது அவர் துன்மார்க்கருக்கும் பாவிகளுக்கும் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவர் செய்கின்ற காரியத்தை அவர் செய்வார். அதை எப்படி நானும் நீங்களும் இடையிலே செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றோம்? அன்பின் சகோதர சகோதரிகள், எங்களுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்களும் துன்மார்க்கரின் பட்டியலிலே இருந்தோம். இப்பொழுது நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், ஆட்பார்த்து செய்யப்படாத தேவன். அவருடைய நீதி நீதியாகவே இருக்கும். உலகம் கொடுக்கின்ற நீதி போல அல்ல அவருடைய நீதி. அவருடைய நீதி பரலோகத்தின் நீதி, பரத்தின் நீதி. அதற்குரிய காரியங்களை அவர் அந்தந்த வேளையிலே அவர் பார்த்துக் கொள்ளுவார். சங்கீதம் 1:5, ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. எப்போ இந்த சம்பவம்? அதை ஏன் இடையிலே நானும் நீங்களும் ஊடறுத்து
நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு நியாயத்தை வழங்கி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவி என்று நாங்களே முத்திரை குத்துகின்றோம். வேதத்தின்படி அவர் எல்லோரையும் அவர் நேசிக்கின்றார், அவர் எல்லோரையும் பராமரிக்கிறார். பாவிகளுக்கும் அவர்தான் உணவு கொடுக்கின்றார், நீதிமான்களுக்கும் அவர்தான் உணவு கொடுக்கின்றார், எனக்கும் உங்களுக்கும் அவர்தான் உணவு கொடுக்கின்றார். அவர் நீடிய பொறுமையாக இருக்கின்றார். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமையாய் இருந்தபடியால்தான் நாங்கள் இயேசுவாலே தொடப்பட்டு பேசப்பட்டோம். அவர் நீடிய பொறுமை இல்லாதவராக இருந்தால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே தேவன் ஒருவரும் கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதற்காக, ஒருவரும் அழிந்து போய் விடக்கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமையாய் இருப்பார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் விடுதலை சந்தோஷம் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களோடும் உங்கள் அனைவரோடும் இருக்க கடவுளாக. ஆமென்.